சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேருமா? பத்மாவதி. பத்மாவதி. நீங்க? தனலட்சுமி. பத்மாவதி அக்கா. நீங்க அக்கா. சரி, எங்கேருந்து வரீங்கம்மா? சொல்லுங்கம்மா. சில காலமாவே பிரிஞ்சிருக்கோம். 8 மாசம் ஆகுது. 8-9 மாசம் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல 3 வருஷம் தான் கூட இருந்தாரு. இப்ப 8 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சு பிரிஞ்சிருந்து. பசங்க இருக்காங்களா? பசங்க 2 பெண் குழந்தை இருக்காங்க. பிரிஞ்சிருந்து சரியா வேலைக்கு போகாம தினைக்கும் குடிச்சிட்டு வர்றது, இந்த மாவாவை கொட்டி முழுங்குறது, பாக்கு அது கொட்டி கொட்டி முழுங்குறது, ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏதாவது நகை கொடுத்தா வச்சுட்டு வேலை செய்கிறாங்க. சாக்ஸ் கடை வச்சுருந்தாங்க சின்னதாக. அந்த கடையை வச்சு வேலை செய்கிறேன்ட்டு காசு எடுத்துன்னு போகிறது, அப்படியே போயிடுது. ஒரு பைசா கூட தரதில்லை. சாப்பாட்டுக்கு மட்டும் 70 ரூபா 50 ரூபா அப்படி தர்றது. மற்ற நேரத்துலலாம் நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் வேலைக்கு போகல. அப்போ வந்துட்டேன். அந்த 50 ரூபா 100 ரூபா அதை வச்சு ஓட்டுறோம். கொடுக்கறது அவ்வளோதான் கொடுக்குறது. அப்படி அதுக்கு மேலே கேட்டோன்னா, உனக்கு வரைக்கும் நீ செஞ்சுக்கோ சாப்பாடு, எனக்கு வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அந்த 50 ரூபா 70 ரூபாவில் அதை கொடுக்கறதில்ல. பாலுக்கும் சரியாக போயிடுது. குழந்தைக்கு திங்ஸ் வெளியே வாங்கி கொடுக்குறது அதுவே கரெக்டாகிடுது. மேலே கேட்டால் ஏன்னா என்னால் முடிஞ்சுதான் நான் கொடுக்க முடியும். கடனும் அப்படி தான். கடன் மகளிர் இதில் வந்து 40,000 வாங்கியிருக்கோம். 50,000 சீட் 60,000 சீட்டு ஒன்று போட்டோம். நகையெல்லாம் நிறைய நகைங்க அவங்க வச்சுட்ருக்காங்க. இந்த சரக்குக்கு வேணும், காசு வேணும்ன்ட்டு நகை உங்க வீட்டுல போட்டாங்களா? 17 சவரன் நகை. 17. இப்ப எதுவுமே இல்ல. இப்போ எதுவுமே இல்லை. தாலி கூட அவங்களே தாலி கூட இல்ல. ஒரே மாசத்துல மீட்டிறேன், தாலி ஒண்ணுதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் கொடுக்கறது அதையும் வச்சு கயிறு கயிறு தான் இருக்கு. இந்த அளவுக்கு வேதனை. சொல்றேன் கடன் இருக்குது, எங்கேயாவது கேட்டு பாருங்க அப்படின்றேன். அதுக்கும் நான் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன். என்னால் முடியல, உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுவாரு. வீட்டுல பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சு? அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். ரொம்ப போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பொண்ணு அழகா இருப்பா. இப்போ வந்து 2 சிசேரியன் பண்ணிருக்கு. 2 குழந்தை. ரொம்ப கொடுமை, அளவுக்கு அதிகமான கொடுமை பண்ணிட்டாங்க. சிசேரியன் பண்ணி 3 மாசம் கூட முழுசாகல. 1.5 மாசத்துலயே டைலரிங் ரெடிமேட் பிளவுஸ் தைக்க சோத்துக்கு வழி இல்லைன்ட்டு நான் ஓனர்கிட்ட சொல்லி மிஷின் எடுத்துட்டு போட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு பெரிய குழந்தையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டதுக்கு அவங்க செஞ்சாங்க. துணி தச்சு சாப்பாடு செய்வாங்க. அது இல்லாமல் வேற மாவு அரைச்சி நான் கொடுத்து விடுவேன். அதை எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் யாருக்குமே தெரியாமல் பச்சை குழந்தை பால் கொடுக்குறவ 1 தோசை 1/2 தோசை சுட்டு தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்போம். அவங்க சித்தப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி குடிச்சிட்டு தினைக்கு வந்து படுத்துட்டு இருக்காங்க, கடன் காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, 4 பேர் என்ன அசிங்கமாக கேட்பாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, என் பையன் கெட்டு போனதே நின்னாலதான். ஏன் மாமியார் மாமனார் இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்கு சித்தி அம்மா இல்லை. அதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ தான் என் குடும்பத்தையே கெடுக்கிறதுக்கு வந்துட்ட, என் பெரிய மருமக மாதிரி வர முடியாது, எங்க பெரிய மருமக தான் எல்லாத்துலயும் வந்து இது. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களும் அங்கேயே தான் வண்ணார்பேட்டிலே தான் இருக்காங்க. கேட்டது நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. கேட்டேன், உங்க பெரிய மருமகன்னு நல்லா ஒரு இதுவா பேசுறீங்கல்ல,
அவங்களுடைய தப்புன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அப்படிலாம் அந்த தப்புலாம் செஞ்சிருக்க மாட்டான். கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல நான் என்ன தப்புமா? ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ம். கல்யாணத்துக்கு போன இடத்துல எங்களுக்கு ஒரு வாரம் ஆச்சு. கல்யாணம் ஆகி மறு வாரம் அவங்க அத்தை பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த ரிசப்ஷன் கோட்ஸும் போயிட்டு வந்து நைட்ல படுத்துருந்தோம். ஒரு ஒரு அண்ணி கை வச்சு 1/2 hour இருக்கும். ஒரு அசியத்துக்கு கூட தெரியாது அவர் பொண்டாட்டிக்கு. நடுவில் நான் படுத்துருக்கு, இந்தாண்ட அவங்க அண்ணி அண்ணாண்ட அவங்க கை இப்படி மேலே போட்டு கை மேலே படுது. அந்த அளவுக்கு நான் அவ்வளோ மறைச்சி இருந்தேன். நான் கேட்டேன், எங்க அண்ணியோட நான் இதுவா, நானும் இருக்கல, எங்க அம்மாட்ட யாருக்கிட்டுமே நான் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? உங்க புருஷனுக்கு அவங்களோட உறவு இருக்கு இருக்கு. நான் பார்த்துட்டேன், நேர்லயே பார்த்துட்டேன். ஒரு ஊருக்கு போனா என்னால தூக்கம் வராது சரியா, அந்த நேரத்துக்கு தூக்கமும் வரல. ஆனா அவங்க அங்கேயே பார்த்து நடந்திருக்கும் அப்படின்னு கை வச்சேன். ஆனா நான் சொன்னா சொல்ல முடியாது. சொன்னா இது எங்க அண்ணி தான் எனக்கு முக்கியம், எங்க அண்ணி தான் பிடிக்கும். நீ என்ன சொல்ற தெரியறதா? இந்த மாதிரி ஒரு பழி சொல்ற? இல்ல நிஜமாதான், வீட்லயே அந்த வேலை எதற்கே அவங்க வீட்டுல எல்லாரையும் பார்த்து நேருக்கு இப்ப கூப்பிட்டா கூட நேர்லயே சொல்லுவா மேடம். தப்பு சொல்லல, அவ பொய்யே சொல்ல மாட்டா. எதா இருந்தாலும் பட்டுப்பட்டு மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவேன். உங்க வீட்டுக்காரரோட அண்ணன் எங்க இருக்காரு? அங்கேதான். அவருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாது? தெரிஞ்சுதான் மேடம். ஒரு நாள் வந்து இவங்க குடும்ப பிரச்சனையாச்சு. குடும்ப பிரச்சனைனா இந்த மாதிரி உங்க புள்ள அப்பப்ப 2 நாள் 3 நாள் விட்டுட்டு போயிடுறது. காசு எதனா கேட்டா கொடுக்கறது கிடையாது. அந்த 50-100 கூட வாரத்துல 2 முறை 3 முறை 2 முறை கொடுத்தா குழந்தைக்கு பால் வாங்குவாளா, இல்ல குழந்தை சாப்பிட்றது பிஸ்கெட்டு திங்ஸ், இந்த 2.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை இருக்கு, கேட்கும்ல மேடம். அதுக்கும் எதுவுமே கேட்டால அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க பக்கத்துல இருக்கீங்களாமா? 10 நிமிஷம் கூட ஆகாது நடந்து போனா. உங்களுக்கு ஒரே தங்கச்சியா? ஒரே தங்கச்சி மேடம். எங்க அப்பா சாகும்போது 10 மாசம் 11 மாசம் குழந்தை மேடம் அவ. சரிம்மா, நீ இன்னொரு விஷயம் சொன்னல, அது ரொம்ப சீரியஸான மேட்டர் ஆச்சு. நிஜமாலே அது நடந்தது. அவங்க வீட்ல ஒரு முறை பாத்துர்க்கா. அவங்க வீட்ல ஒரு முறை பாத்துர்க்கா. ஆனாலும் சத்திரத்துல நைட் தூங்கும்போது ஒரு முறை பாத்துர்க்கா. 2 முறை. உங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதாமா? அம்மா அவங்க கூட இருக்காங்க. அம்மா மட்டும் தான் மேடம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க மேடம், எங்களை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போனாலும் எங்களை ஒண்ணுமே. உங்க வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? கார்பெண்டர் வேலை செய்யறாரு. அவர் கேட்க மாட்டாரா? அவர்கிட்ட எங்க வீட்டுக்காருக்கு பிறந்ததுன்னு சொல்றாங்க. நான் பேசவே மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் உள்ள இருந்தா உள்ள வரமாட்டான். நான் வரவே மாட்டேன். நான் வேலைக்கு டைலரிங். ஏன்னா அவர் மேபி அவரோட குணம் மாதிரிதான் மற்றவங்களோட இருக்கும்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அதனால தான் இப்படி தப்பா பேசுறாரா? கண்டிப்பா என்னையே தப்பா சொல்லியிருக்கோம். சரி, இப்ப என்னமா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? அப்பப்ப வந்து டைவர்ஸ் எனக்கு 2 பேர் செட் ஆயிட்டாங்க. எனக்கு டைவர்ஸ் கொடு. நீ எத்தனை பேர் வச்சிருக்க? ரோட்ல யாராவது போறவங்க வரவங்க பார்த்தா கூட நீ அவனெல்லாம் வச்சுட்டு இருக்கிற. இந்த சந்தேகம் எப்படி வருது? இந்த சந்தேகம், அந்த சந்தேகம் வரதுக்கு காரணமே அவங்களே நல்ல குணத்தோட இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் அந்த சந்தேகமே வருது. ஒரு கதவு மூடிட்டு ஜன்னல் கதவு முடியணுமா? கதவு முடியணும். கரண்ட் போனா கூட வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். எவ்வளவு நேரம் மேடம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், 7th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஏமா படிக்க வைக்கல? இல்ல படிப்பு வரல. எங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு படிக்கணும்ன்ற இது இல்ல, விளையாட்டு இதா அப்படியே இருந்துட்டா. அம்மாவும் வேலைக்கு போனாங்க. கஷ்டப்பட்டு எங்க அம்மா வெயில்ல நான் மட்டும்தான் இதுக்கு தானேமா சொல்லுறது படிக்கணும்னு. அந்த வேலை தான் தப்பு வேலை செஞ்சுட்டேன். படிச்சு சொந்த காலில் நின்னா தானே இந்த மாதிரி வந்து நிக்க மாட்டீங்க. ஒரு வேலைக்கு போகலாம்ல, பிள்ளைங்களை பாத்துக்கலாம்ல. போன வாரத்துல கூட கேக்குறாங்க, நான் வேலைக்கு போயிட்டு குழந்தை தொட்டில போட்டு வேலை செய்யறேன், தையல் போட்ட இடம்லாம் வலிக்குது, அந்த அளவுக்கு வலிக்குது, சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வேதனையா தான் இருக்குது. அப்பா அம்மா அழுகுற காலை பிடிச்சி இதை இறக்கி விட்டு. உங்களுக்கு பசங்க இருக்காமா? எனக்கு 3 பையன் மேடம். எங்க வீட்டுக்காரெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்ல மேடம், பாசமா தான் இருப்பாரு. வீட்டுலனா பிரச்சனை இருக்காது, எல்லாரும் வீட்டுல இருந்தா அடுத்த நிமிஷமே நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். பிரச்சனை ஒரு குழந்தைங்க மேல கூட ஒரு பாசம் இல்ல. இதுக்கிடையில இந்த பிரச்சனை கேட்கும் போது 15 பேர் வந்து அவளை அடிச்சாங்க. அவங்க அண்ணியோடைய அம்மா, அவங்க அத்தை, அதுக்கப்புறம் வந்து சிசேரியன் பண்ண பொண்ணு. அவங்க அண்ணி விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சான். அவங்க அண்ணி சொல்றாங்க, என்ன உன் பொண்டாட்டி நின்னு பாத்துக்க, போய் அடி போய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்ல இருந்து குடுத்தனக்கட்டுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க இல்லன்னா நர்சிங் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், என் குழந்தைங்க நடு ரோட்ல இருந்திருக்கும். 3 மாசம் கூட முழுசா ஆகல மேடம். அதுலயே அவ துணி தச்சு சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தூக்குவா, வெயிட் எல்லாம் தூக்குவா. தூக்கிட்டு அவங்க எதிர்க்கலாம் சொல்லுவாங்க, ஏமா இந்த மாதிரி இருக்கு. நீங்க டெலிவரிக்கு கூட்டிட்டு போலையா? கூட்டிட்டு போய் நான் 2 மாசம் பார்த்தேன் மேடம். 3ஆவது மாசம் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள இவங்க 2வது குழந்தை தானே, அதனால
வீடு பார்த்து வீடு காலி பண்ணாங்க. வேற வீட்டுல ராயபுரத்துல இருந்தாங்க. அங்க இருந்து மகாராணி கூட்டு வந்து வச்சிட்டோம். சரி, அவங்க புருஷன் பொண்டாட்டி அவன் எதனா தண்ணிக்குன்னு எடுத்து வச்சா இவ பாத்துக்கா, சமையல் மட்டும் செஞ்சுட்டு குழந்தைங்கள பாத்துட்டு இருப்பான். ஆனா இவ்வளோ கொடுமை பண்ணதை சொல்லல. இத்தனைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க. முழு கொடுமையை இவ சொல்லல, எங்ககிட்டயே சொல்ல மறைச்சா. ஏன்னா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம் அப்படின்னு அடிப்பானா, வயித்துலயே குத்துவானா, எத்தனையோ வாட்டி அடிச்சிருக்காங்க. அது கூட நான் எடுத்துக்கல. சரி, உங்ககிட்ட புருஷன் பாசமாவே இருந்தது இல்லையா? பாசமாவே இருக்கிறது இல்ல, சுத்தமா எப்பவுமே இருந்தது இல்ல. எப்பவுமே இல்ல. அவளும் நடிப்பு. கொஞ்ச நேரம் பாசமா இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டியான்னு கூட கேட்டது ஒரு இல்லையா வார்த்தை madam? சொல்லி சாப்பிட்டியா? அழுவுறா. ஒரு தாய்க்கு தாயா இருந்து மனைவிக்கு மனைவியா இருந்து நான் பார்த்தேன் அவங்கள. அம்மா இல்லையே ஒரு கஷ்டம்னான்னு எனக்கு தெரியும், ஒரு அம்மா இல்லைன்னா. எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த 8-9 வயசுல எனக்கு தெரியும். எங்க அம்மாவை வாடி பொடின்னு கூட கூப்பிட்டது கிடையாது. அவ்வளோ ஒழுக்கமானவர் எங்க அப்பா. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப சாப்பிட்றதே இல்லை மேடம். எங்க வீட்டுல 8 மாசம் ஆச்சு மேடம் சோறு சாப்பிட்டு. போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க பிரச்சனையாகி அங்க கூட குழந்தை இன்னும் ஒரு குழந்தை என்னை பத்தி கூட நினைக்கணும். 2 குழந்தை இருக்குது, நீ 2 குழந்தை பொண்ணு தானே பெத்து வச்சிருக்கிற, கொஞ்சம் வளர்த்த உடனே அதை கூட ஊர் மேல விட்டுரு, அப்படிதான் பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு சொல்றதுல நிறைய உண்மை இருக்கு. என்னன்னா இவங்க இங்க வந்து நம்மளை தேடி வந்துட்டாங்க. ஸோ அவளோட கணவரை கூப்பிடுறதுக்காக போனோடனே இந்த ரிப்போர்ட்டர்ஸ்டே ரொம்ப தவறான முறையில அவர் பேசியிருக்காரு. ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. யார்கிட்டயுமே இவங்களை பத்தியும் அந்த ரிப்போர்ட்டரை பத்தியும் கூட தப்பா பேசியிருக்காரு. அப்ப எந்த மாதிரி ஆளு யோசிச்சு பாருங்க. ஒரு மனசுக்குள்ள வந்து அந்த விஷம் இருக்கு அவருக்கு. அவர் வந்து தப்பு பண்ணறதுனால தன்னோட மனைவியும் தப்பு பண்றாளோன்னு அவர் சந்தேகப்படுறாரு. அதுதான் இந்த பொங்கல் அன்னைக்கு கூட மேடம் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க, எங்க அப்பா எங்க சித்தப்பா வந்து நாய் மாதிரி தெத்தி விட்டாங்க, போய் ட்ரெஸ் எடுத்துன்னு போய் கொடு குழந்தைக்கு அப்படின்ட்டு. இல்லை நான் வந்திருக்கவே மாட்டேன், கெஞ்சினாங்க, காலில் விழாத குறையா கெஞ்சினாங்க, அதனால தான் நான் வந்தேன். ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு ஒரு அடி வேற அடிச்சுட்டு போயிட்டாங்க. நீ என்னம்மா நினைக்கிற? டைவர்ஸ் தான், அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், என் பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த ஆபரேஷன் பண்ண உடம்போட 1.5 மாசத்துல இருந்து துணி தைக்கிறான் மேடம். எந்த எங்க பொண்ணு அம்மாவை செய்யுமா? சொல்றாங்க. 2 குழந்தைங்க வச்சு ஒண்ணுதான், நீங்க படிக்க வச்சிருக்கலாமா? இப்போ ஒரு வேலைக்கு போயிருப்பால, இப்படி நிக்கிறா பாத்தீங்களா? நேர்களே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிப்போர்ட்டர் போனோன்னு ரொம்ப தப்பா பேசினாருன்னு. இந்த பொண்ணோட கணவர் வந்து எந்த மாதிரியான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட பேசின அந்த டேப்பை நீங்க கேட்டுக்குங்க. இப்ப ப்ளே பண்ணுறது. ஜெய்சங்கர், நான் ஏன் உங்க ஜெய்சங்கர் உங்க ஃபேமிலி விஷயத்துல நான் வந்து தலையிடணும்? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் ஜெய்சங்கர். ஆனா விஷயம் என்னன்னா ஜெய்சங்கர், உங்க ஒய்ஃப் வந்து நான் உங்க ஒய்ஃப் மூலியமா நம்ம ஜி தமிழுக்கு தகவல் வருது. வந்த உடனே உங்களை மரியாதை நிமித்தமா வந்து சந்திச்சனா இல்லையா? இல்ல இல்லையா? போ ஓகே சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு வந்திருக்கா? அவ கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்கா? வாங்க பேசுவோம், பேசி பார்ப்போம்னு சொன்னா இந்த மாதிரி பேசுறாரு. உங்க கணவர் தானேம்மா? சரி, வர சொல்லுங்க. உங்க பேரு? சங்கர். சங்கர், ரிப்போர்ட்டர் என்ன இப்படி பேசியிருக்கீங்க? சொல்வதெல்லாம் உண்மை குழுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? மக்களுக்காக காலையில இருந்து நைட்டு வரை உழைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெண்களோட கண்ணீரை தொடச்சு வச்சிருக்காங்க தெரியுமா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்? என்ன தைரியத்துல இப்படி பேசுனீங்க அவங்க கிட்ட? சங்கர், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. என்ன பேச்சது? உங்க மனைவியும் குழந்தைகளையும் நல்லா பாத்திருந்தீங்கன்னா நாங்க ஏன் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறோம்? சொல்லுங்க சங்கர், ஏன் அப்படி பேசுனீங்க? மேடம், இப்ப பார்த்தாலும் சும்மா பயம் குத்திட்டு இருந்தா. இந்த நேர் வந்து நான் அவங்கள பத்தி கேட்கல. எதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் அப்படி பேசுனீங்க? ஆமா மேடம், இன்னும் சொல்லிட்டு இருந்தா. வந்தாங்கன்னா கை கால வச்சிருவாங்க, மூஞ்சா வச்சிருவாங்க, உன்னை தேடி போயிடும், குடும்பத்தை டிவில போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு இவங்க? அதனால அந்த கோபத்துல வந்து பேசிட்டேன். அப்படி சொல்லவே இல்ல, சொல்லவே இல்ல. நாங்க இல்ல, இவங்க ஆரம்பத்துல நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க டிவில போடுவேன் சொன்னதை செஞ்சுட்டேன். சொல்லவே இல்ல.
நானா இப்ப முடிவு எடுத்துதான் யாருக்குமே தெரியாது. அவங்க எங்களுக்கே வீட்டாளுங்க, தெரியாது madam. இவங்களுக்கே தெரியாது. நானா Night முடிவு எடுத்து இவ்வளவுண்டு தான் எனக்கு madam இதுக்கு மேல சாப்பிடுறா. என்னால சாப்பிடுறதே தாங்க கிடையாது முடியல. மேடம். அவ சாப்பிடுறதே கிடையாது, மயக்கமா வருது. இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கா உங்களுக்கு? பல்லு கூட இல்ல மேடம், ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்க. கம்முனு இரு. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன மேடம் பண்ண சொல்லுங்க. என்ன கூட நீங்க எதுவும் பண்ணலையா அவங்கள? நான் என்ன அதான் கேட்கறேன், என்ன பண்ணேன்? எதுவும் பண்ணல. அப்ப இவ சொல்றதெல்லாம் பொய்யா? என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. சொல்லுமா. சில வார்த்தைங்களா தகாத முறையை வார்த்தைங்களாம் விடலையா? என்ன தகாத வார்த்தை? எவன் கூட என்ன உங்க அண்ணி அடிச்சது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெளிவா சொல்லு அவங்ககிட்ட. எல்லாம் அவங்க தெளிவா கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டேன். என்கிட்ட எல்லாம் தெளிவா சொன்னாங்க. நீங்க அவங்கள நீங்க தான் இப்ப தெளிவா நீங்க சொல்லணும். அங்க என்ன மேடம் சொன்னா புரியல. நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களா? உங்களுக்கும் உங்க அண்ணிக்கும் தப்பான உறவு இருக்கு சொல்றா மேடம். இந்த கதை கட்டி தான் இது 1 மாசமா நடந்து இந்த மாரி இப்போ பிரச்சனை. அந்த காரணம் இதனால தான் பிரச்சனையே. அன்னைக்கு வந்து என் அத்தை பையன் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கேப்ல அந்த ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் வந்து லாஸ்டா வந்து 10 மணிக்கு போனேன். டைல்ஸ் போய் மேல விழுந்துட்டேன். சாரி கேட்டேன். அவரும் முடிஞ்சு விழவே போச்சு. இல்ல. நான் பார்த்தேன் கண்ணு எதிர்க்க. என்ன விழவே பண்ணிட்டு இல்ல. இருந்தேன் இல்ல நான் நடுவுல படுத்துட்டு இருக்கேன். இன்னும் அவங்க அண்ணி லாஸ்டா தான் அவங்க மேடம். போய் படுத்தோன்னு தான் அவங்க அண்ணியே படுத்து வந்தாங்க. கேளுங்க. ஐயோ டிவி பார்த்துட்டு. சரி, நான் கட்டின சொல்லுவேன். பொண்டாட்டிட்ட அண்ணி படுக்க வச்சு நான் பத்திரம் பண்ணேன். சொல்லு மேடம். டிராவலர் பேசிட்டு இருக்கேன் மேடம். இதுதான் மேடம் வீட்டுல கை பிரச்சனையா வச்சு இருக்கு. ஒரு எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போனா தூக்கம் வராது. கை வச்சு அந்த இது வந்து சரி தெரியாம தப்பு. ஒரு பொண்ணுன்னா செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டது கூட ஆமா பட்டுதுதான். நாளை விழுந்து தான் மேடம் சொன்னேன். கீழே விழுந்து தான் நான் சொன்னேன். ஒரு இது ஒரு கதையா கொண்டு வந்துட்டேன். தண்ணி அடிச்சுட்டு கூட ஒரு நாள் வந்து நான் யதார்த்தமா கேட்டேன், உனக்கு உங்க அண்ணி பிடிக்கும்ல அப்படின்னு. அவங்களும் சொன்னாங்க எனக்கு எங்க அண்ணினா ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. நான் அந்த அளவுக்குள்ள எங்க வீட்டுல இருக்கவங்க மறைச்சி எனக்கு தெரியாது மேடம். இந்த மாதிரி கதை கட்டும் எனக்கு தெரியாது. இதே நோண்டி பேசி இது ஒரு பெரிய கதையா கொண்டு வந்துட்டேன். அவங்க வீட்லயும் சொல்லி இந்த சண்டையானது காரணம் இதனால தான் பிரச்சனையே வந்தது. இதுல எந்த உண்மையும் இல்லையா? சத்தியமா மேடம். கீழே விழுந்தேன். இப்ப கதையை கட்டியா இப்ப இதனால கீழே எப்படி விழுந்தீங்க? டைல்ஸ் மேடம் பத்துன்னு இருந்தாங்க. கீழே யாரு மேல மேடம் விழுந்தீங்க? எல்லாம் பத்துன்னு இருந்தாங்க. இவங்களும் பத்துன்னு இருந்தாங்க. இந்த கால் சிலிப்பி கீழே விழுந்தேன். அதுதான் விழுந்து எங்க விழுந்தீங்க? அவங்க மேல விழுந்தேன். சாரி கேட்டேன். முடிஞ்சு போச்சு. இத வந்து நான் விழவே இல்ல வச்சிருக்கேன். மேடம். இரு சத்தியமா சொல்றேன் விழவே இல்ல. நான் கண்ணு எதிர்க்க நான் ஒரு செகண்ட் பார்த்தேன். கேளுங்க. இத வச்சு கதையை கட்டி பெருசாக்கி எங்க குடும்பத்திலே பிரச்சனை உருவாக்கி பண்ணிட்டா. ஒரு சரி ஒரு நிமிஷம் சரி, வீட்டுல பார்த்து சொல்லிட்டீங்களா? இது சொன்னாங்க. நானும் இவ்வளவு தண்ணி அடிச்சோம். இங்க பாருங்க மேடம். இங்க பாருங்க. நானும் இவ்வளவு தண்ணி அடிச்சோம். தேவையில்லாத வேலை பண்றேன். நாளை டேய் நாளை என் 3 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். நம்பிக்கல. நீ தான் வாங்கி சொன்ன. வாங்கி பொய். என்னது என்ன பண்ணாங்க? என்ன கணக்கு சொன்னீங்க? வாங்கி நாங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் ஆமா. நீங்க இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? தேவையில்லாம அந்த பொண்ணு மேல பழி போடுறீங்க. ஏய் பத்து சொல்லு நீ பத்து. பேசுற. பொய். உங்க அம்மா நீ தானே அவங்க தான் தண்ணி அடிக்கல. என்னது? என்ன அவங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா இவர் இருந்தா. இவங்க உங்களோட தண்ணி இவங்க தான் அடிச்சாங்களா? இல்ல மேடம் வாங்கிட்டு சொன்னாங்க. இவன் குடிச்சான் பாதி நான் குடிச்சேன். அதான் மேடம் இவங்க தான் நடந்தது. குடிச்சாங்க. வாங்கிட்டு வந்து இவங்க நான் தான் குடிச்சாங்க. பாத்தீங்களா? இவங்க இல்ல. எப்படி அவங்க குடிப்பாங்க? லவ் மேரேஜ் மூணு நான் குழந்தைங்க பண்ணிட்டேன்ட்டு இருக்குது. அவள சொல்லி மேடம் சொல்லி குடிச்சாங்க மேடம். கேவலமா இல்ல? உங்க தப்ப மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணு மேல பழிய போடுறீங்களா? அப்ப போய் போடல 2 நடந்தது. மாசம் துணி ஒரே நாள்ல துவைச்சு இரு, கொடுத்த ஒரே நிமிஷமா. எதுக்காக உங்களோட தண்ணி அடிக்கிறாங்க? கேளுங்க. 2வது வந்து பிறந்தது. நான் சாப்பிட்டு வந்தேன். நான் எங்க அக்காக்கு வாங்கிட்டு வான்னா. சரி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு மொட்டை மாடில பத்துந்தோம். இல்லவே இல்ல. ஓகேவா? இவங்க வந்து நம்ப சத்தியமா மாட்டாங்க. இல்ல. இது இவங்க உங்கள்ட்ட சொன்னாங்களா அக்காக்கு தண்ணி வாங்கிட்டு வாங்க? ஆமா இல்லவே இல்ல. ஆமா எங்க மாமியார் இருந்தாங்க. உங்க வீட்ல எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா? எங்க வீட்ல உங்க கிடையாது. வீட்ல இவங்க பொம்பளைங்க எல்லாம் தண்ணி அடிப்பாங்களா? எப்படி மேடம் இது? அப்புறம் எப்படி வாங்கி கொண்டு கொடுத்தீங்க? அவங்க அடிப்பாங்க மேடம். உங்களுக்கு தெரியாது மேடம். அவங்க அடிப்பாங்க மேடம். நான் அடிப்பேன். உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சேன்ல. சரி தம்பி மேடம். மாதிரி ஏன் இப்படி நினைச்சேன். அனாவசியமா கூட போய் பிறந்த சொல்ற? தம்பி நான் எதுவுமே பேசல. அவன் என்ன தம்பி மாதிரி சொல்றான் நினைச்சேன். மேடம். என் புருஷனுக்கு தெரியாம 2 மாசம் துணி மேடம். மிஷின்ல பாதி கையில பாதி. இருமா. எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. இல்லம்மா யாரும் நம்ப மாட்டாங்க. இவர் சொல்றது ஒரு மனுஷன் நம்ப மாட்டான். எனக்கு அப்படியே நெஞ்சு இல்ல வலிக்குது. இல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குழந்தை பீத்துணி முதல் துவைச்சு குழந்தை அதுங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு நான் செஞ்சேன் மேடம். எந்த அக்கா செய்வாங்க, எந்த மூத்த மாமியார் செய்வாங்க? நான் செஞ்ச மேடம். ஹாஸ்பிட்டல்ல நைட்டு தங்கி இவளுக்கு எல்லாமே பார்த்து ஏமா எல்லாம் இப்படி ஒரு பழி போடுறாரு அவர் உங்க மேல? இவ்வளவு நான் ஓடி போனவங்களாம். நான் லவ் ஓடி மேரேஜ் போனாங்க. லவ் மேரேஜ். ஓடி போனாங்க. marriage வேற எதுக்கு ஜாதி. இப்படி சொல்றாருமா? தண்ணி அடிச்சாருன்னு பொய் இப்படி ஒரு பழி? மேடம், பொய் பொய், மேடம், அவ்வளவு பொய் பொய். மேடம்.
எனக்கு என்ன மேடம் அவசியம்? 9th படிக்கிறான் மேடம் என் பையன். 3 இன்னொரு பையன் பசங்க 8th வீட்டுல படிக்கிறான். இருக்காங்க. இன்னொரு பையன் 6th படிக்கிறான். இவ்வளவு பெரிய பசங்களை வச்சு நான் எப்படி மேடம்? இன்னைக்கெல்லாம் போய் நான் வந்து மிஷின்ல உட்கார்ந்தேன்னா கீழே இறங்கி உட்கார நீங்க மாட்டேன். வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு என் கூட இவளையும் வேலைக்கு கூட்டு போறேன் மேடம். கையை பிடிச்சி பாருங்க, எங்க அம்மாவே பிடிச்சு பாருங்க. இந்த பாருங்க, நானும் எங்க இந்த அம்மா பாருங்க, 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கொடுத்தங்க பொண்ணு. எங்க அம்மா 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் காரணம் அவங்க சித்தப்பா தான். வரதனை நம்பிதான் நம்ம பொண்ணு கொடுத்தாங்க. அவங்க சித்தப்பா வந்து நின்னு கட்டிட்டு போனாரு. என்ன வந்து என்ன கேக்குறாங்க? மாமியார் பெத்த தாய் என்ன மேடம்? நீ வாடி, நானும் ஒரு தாய் மாதிரி தான். அண்ணி ஸ்தானம் தான். அவனுக்கு என்ன வேணும்? நான் படுக்க தாய் கூப்பிடுறேன் மட்டும் மேடம். படுக்க கூப்பிடுறான் என்ன? சொல்லுங்க மேடம், நம்புறீங்களா? 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்புறேன்ப்பா, அவங்களதான் நான் நம்புறேன். போன் பண்ணி கேளுங்க மேடம். 15 பேர் வந்து அந்த பொண்ணை அடிச்சு போட்டு 15 பேர் அவங்க அண்ணி, அவங்க அண்ணன் மாமியார் நெஞ்ச பிடிச்சா பால் குடிக்கிற குழந்தை. கறி பண்ண கொடுமை. ஏன் கொஞ்ச நெஞ்ச பண்ண பொண்ணு. அதனாலயே டைபாய்டு மலேரியா வந்துச்சு. கொடுமை அப்படியே பண்ணிட்டாங்க. யாரு பொய் சொல்றாங்க, யாரு உண்மையை சொல்றாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. ஒரு நியாயம் வேண்டாம் மனுஷனுக்கு. இத்தனோண்டாது கொஞ்சம் உண்மை இருக்கணும். இவ்வளோண்டு முழுசா உண்மை இருக்க வேண்டாம், இவ்வளோண்டு உண்மை இருக்கணும். பாரு அவங்கள என்ன வயசானோட வயித்தறிச்சல் சும்மாவே விடாது. மேடம் அவங்க தான் என்னால ஆக்டிங் பண்ண தெரியாது மேடம். ஆக்டிங்லாம் பண்ணல. அவங்க ஆக்டிங்கா பண்றாங்க. பொண்ணையும் கொடுத்து பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு பொண்ணு இந்த நிலைமையில இருக்கு. அவங்களுக்கு தான் தெரியும். மேடம் எங்களுக்கு ஒரு இடத்தை வித்தா அவனுக்கு வாக்கியாச்சுக்கு போட்ட மாதிரி போட்டு 4 லட்சம் ரூபாய் பத்தாத்துக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ண சொல்ல கூட இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்க. கல்யாணம் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். இருமா, ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். கேட்டு பாருங்க, கல்யாணம் வேணாம், இந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்துங்க, எனக்கு ஸ்டைல் வேணும். தாயிலாத பிள்ளை நல்லா வச்சிருப்பான்னு சொன்னாங்க. இருமா, அவங்கள பாரு, அவங்க கைய பாரு, பாரு அவங்கள. இந்த தீபாவளிக்கு எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க மேடம். இந்த பாருங்க, இருங்க, அந்த பாருங்க எலும்பு எப்படி தேஞ்சு போயிருக்குது. இந்த தீபாவளிக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க மேடம். வேலைக்கு உட்காருங்கம்மா, உட்காருங்க, பொங்கல் தீபாவளிக்கு உட்காருங்க. சரி உட்காருங்க, அவங்க சித்தப்பா வேண்டாம். உட்காருங்க, உட்காருங்க. நான் நின்னு கட்டிக்கிட்டு போனேன். என் பொண்ணு வாழ்க்கை சீராச்சுட்டானுங்க அவனுங்க. என் பொண்ணு என்ன வாழ்க்கை பேச்சு பேசுறீங்க நீங்க? என் தாய் பொண்ணு மாதிரி வாழ்க்கை அவங்கள, சீராச்சுட்டானுங்க. தாய் மாதிரி மேடம் பேசல மேடம், நிஜமா பேசல மேடம். அவங்க வந்து நானும் கட்டிட்டு இருக்காங்க மேடம், எனக்கு தெரியாது மேடம், பேசல. மூஞ்ச பாரு, அவனுக்கு திருட்டு மூஞ்சி. நீங்க அந்த ரிப்போர்ட்டர்த்தையே இப்படி பேசிருக்கீங்களே. ஆமா மேடம், அவர்கிட்ட பேசுறது உண்மைதான் மேடம். அவர்கிட்ட இப்படி பேசுறீங்க, இவங்களை என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க? தாய் மாதிரி ஐயோ, படுக்க நான் வா. தாய் மாதிரி எனக்கு வாயில கூட்டானே எனக்கு வாயில வர ஒரு வார்த்தையில தெரியும் ஒருத்தரோட குணம் என்னதுன்னு. ஐயோ, நான் தெரியாத குடுத்தேன். தெரியாத குடுத்துட்டேன் மேடம். அப்ப கூட நிச்சயத்துக்கு வந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க, அவளுக்கு இந்த அந்த பொண்ணு திருட்டு மூஞ்ச பத்தி. எங்கேயோ இருக்குதும்மா என் அம்மா கட்டி. இவ ஆனா அழுதா மேடம். அவங்க நாங்க அழகா அழுதா. கல்யாணம் கல்யாணம் வேணாம் வேணும், எனக்கு சொன்னோம். வெளியே நல்லா வேணும். தாய் அவங்க கிட்ட சொல்லி கேட்டு பாருங்க, ரெக்கார்ட் பண்ணி நல்லா வச்சு வச்சிருப்பான். எங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேருங்க? கண்ணன் மேடம். கண்ணன், உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. ஆமா மேடம், என்ன வேலை பண்றீங்க நான் கண்ணன்? கார்பரேட் ஒர்க் பண்றேன் மேடம். அந்த தாயை பாருங்க, அவங்கள பாருங்க. உங்க ஃப்ரெண்டு சொல்றீங்க. இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் மேடம். சரி 30 வருஷமா எனக்கு பழக்கம். சரி இவங்க ஃபேமிலி என்ன நடந்தாலும் நான் தான் போவேன். சரி ரொம்ப நல்ல டைப், இவங்க ஃபேமிலி எல்லாமே நல்ல டைப். சரி எந்த ஒரு குறை சொல்ல முடியும். இந்த போய் நல்லா எந்த பழக்கம் இல்லாம இருந்தான் சரி கொஞ்ச நாளைக்கு. இப்போ சமீபத்தில் 2 பேர் நான் தான் போய் 2 பேர் பேசி இப்படி பண்ணேன். ம். என்ன பண்ணுறது, பொம்பளை அடிச்சுக்கினாங்க. ம். நம்ம ஒன்றும் பேச முடியல. ம். நல்லா 2 பேரும் நல்லா யாரு பொம்பளையும் இவங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் இவங்க திடீர்னு ஒரு வீட்ல சின்ன பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை, இவங்க வீட்டு பிரச்சனை சேஷம் போன மாட்டு இருக்கு. ஆ? சேஷம் போன மாட்டு இருக்கு. என்ன அடிச்சதால தான் நான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வர வச்சு என்ன அடிச்சாங்க. எங்க அம்மா அவங்க யாருங்க 2 பேருக்கு ஒரே வயசா? இல்ல மேடம், ஆ, இவன் சின்ன பையன், ஆ, இவங்க மாமாலாம் சித்தப்பெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. சரி. இப்போ அவங்க எல்லாம் இப்போ இவங்களுக்கு விரோதி ஆயிட்டாங்க. இப்போ யாருக்கு விரோதி ஆயிட்டாங்க? இவங்களுக்கு விரோதி ஆயிட்டாங்க. ஏன்? இவங்க வீட்டு ஃபேமிலியில அவங்க சேர்த்து வைக்க வராங்க. ஆ, வரும்போது அவங்க ஏடக்கூடமா எதில் பேசுறது, ஆ, அதனால அவங்க இவங்க அண்ணி பத்தி எதில் பேசுறது. அவங்க அண்ணிய பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. தங்கமான பொண்ணு, தங்கமான பொண்ணு. அவங்க அன்னைக்கு அண்ணி வந்து- இவங்களும் அவங்க அண்ணியும் அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க. ரேணுகா தான் சொல்லுவாங்க. அண்ணின்னு ஒரு நாள்ல வாய் திறந்து சொன்னது இல்லை. இல்லம்மா, அத நம்ம தப்பா எடுக்க கூடாது. நீ கண்ணால ஏதாவது பாரு, நீ கண்ணால ஏதாவது பாத்தியா அது சொல்லலாம். ஒரு எப்படிங்க ஒரு ஒரு பொம்பளை வந்து
கை வைக்க சொல்ல நான் எப்படி சொல்றது கூசுது வாய் அதுதான் பையன் ஃபீல் பண்றான். அது தப்பு மேடம். அது ரொம்ப 2 ஃபேமிலி வாட்டி ஃப்ரெண்ட் மேடம். நான் பார்த்தேன். சாரி. எங்க அம்மாகிட்டயும் எங்க அக்காகிட்டயும் சொல்ல முடியாம அந்த அளவுக்கு நான் வேதனை பண்ணேன். சரிங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க ரொம்ப நல்ல பையன்னு. இவர் எப்படி பேசினாருன்னு கேக்குறீங்களா? இல்ல இப்ப மாறிட்டு இருப்பான். அது எப்படி மாறுவாங்க கேளுங்க. இவ்வளவு நல்ல பையன், நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, எப்படி பேசினா பாருங்க. நான் சொல்லிதான் அனுப்பிச்சேன். ஏதோ ஃபேமிலி மேட்டர். பாருங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் இது கேளுங்க. ஹலோ இருங்க, கேளுங்க. ஓகே ஊதுறிய தப்பு நாளைக்கு தானே பொழைக்க. இதுதான் நல்ல பையனா? சொல்லி அனுப்பிச்சேன். இன்னும் சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ இல்ல நான் இதுதான் நல்ல நானே பையனா? அடிச்சிருவேன். நானே அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். எங்க ரிப்போர்ட்டர் இப்படி திட்டி இருக்காரு அவரு. ரிப்போர்ட் திட்டினேன். பொங்கல் அன்னைக்கு நான் திட்டினேன் சொன்னேன்ல அந்த பொங்கல் சரி, நைட்டு வெடிய திட்டி இருக்காரு. அதெல்லாம் போட்டா வச்சீங்க, எங்களுக்கே காது கூசுறது. தெரியாது மேடம். அதெல்லாம் தெரியாது. தெரியாம தான் சொல்றீங்களா இவர் ரொம்ப நல்ல பையன்? இல்ல இந்த மேட்டர் பேச ஏங்க நீங்க உங்களுக்கு வந்து அந்த புள்ளையோட வயசுல குழந்தைகள் இருக்கு. 2 பேரும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பொண்ணு. 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் நல்லா இருந்தது. இது பாருங்க அவர் பேசின அதான் கேட்கும்போது எனக்கு தெரியாது மேடம். அது என்ன தப்பு உண்மையிலே பண்ணிருக்காருங்க இவரு. இப்ப என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட? நானும் அவங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சோம் சொன்னாருங்க. அது சொன்ன நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன். இவங்க சொன்னா நீங்க நம்புறீங்க. தேவையில்லாம பேசுறாரு. என் பொண்ணு 2 மாசம் துணி உட்காருமா, போட்டா. உட்காருமா. நான் 3 மாசம் துணி போட்டேன். 6 மணிக்கு ஹாஸ்பிடல் போனா நைட் 2 மணிக்கு வருவோம். அந்த ஆளுக்கு ஏதாவது பாருங்க. இத பாருங்க, பழிக்கு பழி வாங்குறேன்னு ஏதோ ஒரு பழிய போடக்கூடாதுல்ல. நீ என்னோட ஆண்டி மேல சொன்னல, நான் உங்க அக்கா மேல சொல்றேன்னு பேசுறான். இல்ல இல்ல ஆமா அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏம்மா உட்காருமா. உட்காருங்கம்மா, அம்மா உட்காருங்க. ஏம்மா இது சேர்த்து வைக்கிறதுக்கு வந்தீங்கன்னா என்னம்மா இந்த மாதிரி அவன் தான் டைவர்ஸ் கேக்குறான். ஒவ்வொரு நாளும் சரி என் பொண்ணு சரிங்க. என் பொண்ணு டெய்லி உட்காருங்கம்மா, உட்காருங்க. சரி, 100% கேரண்டி சொல்வீங்களா இவர் நல்ல பையன்னு? கண்டிப்பா சொல்ல மேடம். உங்களால சொல்ல கண்டிப்பா முடியுமா? சொல்ல மேடம். டெஃபினட்டா சொல்ல மேடம். இப்ப கேட்டீங்கல்ல, அதே கேட்டு பேச்சு சொல்றீங்க. வச்சு ஒருத்தர் கெட்டவன் சொல்லாதீங்க. ஏங்க வரக்கூடாத வார்த்தை வருது. யாருன்னு தெரியாத ஒரு ரிப்போர்ட்டர் இந்த சொல்வதெல்லாம் உண்மை குழுல இருந்து போயிருக்காங்க. அவர்தே இப்படி பேசுறாரு. இவர் பொண்டாட்டி என்ன பாடுபடுத்துவாரு? இல்ல மேடம், ரொம்ப அன்பா வச்சு ஒரு முறை இல்ல 3 நாள் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆனா எதுக்கு தெரியுமா இவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேக்குறாங்க? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்காக. குழந்தை கிளிய வளர்த்து கொடுத்துட்டேன். கிளிய வளர்த்து 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தேன். தவிர ஒயிட் மேல இருந்து அவனுக்கு எந்த கோவம் கிடையாது. இல்ல மேடம். மறுபடியும் நீங்க அவரை சப்போர்ட் பண்றீங்க. 100 சப்போர்ட் பண்ணு மேடம். என் பொண்ணுங்க தங்கடா. என் பொண்ணுங்க எந்த காட்டுல தண்ணி காட்டுல இருடா. என் பொண்ணுங்க உங்க குடும்பம் மாதிரி இல்லடா. டேய் உங்க சித்திக்கு உங்க சித்தியோட அக்காவுக்கு ஒரு புருஷன் 2 புருஷன். உங்க சித்தியோட ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏமா அப்படி எல்லாம் அது மாதிரி பேசுறீங்க? எல்லாம் நினைச்சியா எங்க குடும்பத்தை வந்து ஏமா அந்த தப்பா பேசாதே சொல்லிட்டான். குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா பையனுக்கு கோவம் வந்துரும். அவங்க அப்பா சொல்றாங்க என் குடும்பத்தையே கலைச்சிட்டியே. நான் கலைக்கணும்னா 1 நிமிஷத்துல நான் கலைச்சிட்டேன். அம்மா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க, சத்தம் போடுறாங்க. இப்ப இருக்கிறது சூழ்நிலை இன்னும் அது இதாயிடக்கூடாது. அது நம்ம வந்து நல்லபடியா அதை தீர்த்து வைக்கணும்னு தான் பாக்குறோம். பேசி அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி அடிச்சுட்டு தப்பாயிடக்கூடாது. அதனால தான் அவங்கள வெளியே அனுப்பணும். சொல்லுமா. அவங்க அப்பா சொல்றாங்க என் குடும்பத்தையே கழிச்சிட்டியே, நீ உருப்பிடுவியா? என் எதிர்க்க ஒரு பீடி ஸ்மெல்லு அப்படியே தாங்க முடியல. கொஞ்சம் நவருங்க, நவுந்து நின்று பேசுங்க. நான் உங்க மருமாவை தானே, நவுந்து நின்று பேசுங்க. இன்னும் எதிர்க்க அப்படியே நிக்க முடியல. ஒரு மூச்சோட சொல்ல அந்த ஸ்மெல் வருது பாருங்க. அவங்க கேக்குறாங்க என் குடும்பத்தை ஏன் கலைக்கிறதுக்கு நீ வந்திருக்க? நீ எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? என் புள்ள போனா வருவானா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க கிட்ட சொல்றேன் அப்படியா சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. விட்டுட்டு கடன் கேட்டா விட்டுட்டு போயிட்டா 3 நாள் கழிச்சு வருது. கடன் கேட்டா ஊர் மேல போயிட்டு குடு. போன்ல சொல்றாரு 2 வாட்டி சொல்றேன் கடன். நீங்க என்ன வேணா பேசுவீங்க போன்ல, நாங்க தான் கேக்குறோமே.
போன்ல தப்பு தான் மேடம் உங்க 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 என்ன சொல்றது மேடம், உங்க சொல்லுங்க. அது பரவாயில்ல, ஒரு ஏன் 3 மாசத்துக்கு பிரிஞ்சு இருந்து நான் அவ்வளவு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஒன்னா இருக்கத்தான் பார்க்கணும் தவிர சரி இவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவரோட வைஃப எங்க ரிப்போர்ட்டர் சொன்னாரு, அந்த மாதிரி பேசினாரு. சீருக்கெல்லாம் சொல்ல நான் பொங்கல் அணி தண்ணி வச்சு பேசுறேம்மா. தப்பு இல்லை, தப்பு இது. அதே அவர் யாரோ ஒரு யாரோ அவங்க ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணிடாத, இவன் வசதியானவன் வளைச்சு போட்டுறாத அந்த ஃபோன் பண்ணி அப்படி கேக்குறான். இவருக்கு போய் நல்ல வரேன்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. போட சொல்றேன் மேடம். இவன் தண்ணி தான் மூஞ்சி கழுவிட்டான் சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க எனக்கு 2 பொண்ணு மூஞ்ச செட் பாருடா. ஆயிடுச்சு, அது மூஞ்ச பாருடா. எனக்கு 2 பொண்ணு செட் மத்தவங்க ஆயிடுச்சு, தாவுடா. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு, உன் மூலியமா டைவர்ஸ் வாங்கு, அப்பதான் ஈஸியா கிடைக்கும் அப்படின்ற தெரியுமா? சரி என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம் இப்போ இருங்க, இப்போ என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரும் உள்ள வரக்கூடாது மேடம், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நானும் என் ஒய்ஃப் என் குழந்தை நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ரிப்போர்ட்க்கு நீ ஒண்டியே போவாத, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிப்போர்ட்டர் அது மட்டும் இல்ல, என்ன சொல்லிருக்காருன்னா ரிப்போர்ட்டர் மட்டும் சொல்லாம அவங்க குடும்பத்தையும் திட்டி இருக்காரு. இதெல்லாம் இப்ப மாணவர் மேடம் நான் சொன்னா எனக்கு எப்படி தெரியும். மேடம் அவங்க கூட குடும்பம் நடத்த முடியும்? என்னம்மா வேணும்? எனக்கு வேணாம், என் குழந்தைக்கும் பாதுகாப்பு வேணும். என் குழந்தைக்கு தேவையான கடன் 1.5 லட்ச ரூபாய் கடன் 17 சவர நகை போயிடுச்சு. 10 சவர நகையை வச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சோம். மத்த நகைங்க வந்து எனக்கு ஆபரேஷன் செலவுக்கு இவங்க தான் பார்க்கணும். 2வது குழந்தைக்கு வந்து அவங்களும் பார்க்கல, நகையை வச்சு பார்த்தாங்க. பார்த்ததுக்கு சரக்குக்கு போகணும், காசு வேணும். ஏங்க குடும்பத்தை பார்க்க முடியலன்னா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்ல, நல்லா அவர்கிட்ட கேக்குறீங்க? நல்லா பண்ணிருந்தாங்கம்மா. 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் போடுது, நல்ல ஃபேமிலி நல்லா ரன் அப்புறம் எப்படி நல்லா பண்ணிருந்தாம்மா. அப்புறம் எப்படி? நடுப்புல கடையில் 5 பேர் நின்ட்டாங்க மேடம். ஃபர்ஸ்ட் வேலை செய்ய 4-5 பேர் இருந்தாங்க. எல்லாம் ரொட்டேஷன் போயிட்டு இருந்து பணம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ கடை வந்து அவங்க வேலை விட்டு நின்ற உடனே வீட்டும் பார்க்கணும், நான் கடையும் பார்க்கணும், எல்லாம் நானும் பார்க்கணும். இந்த சூழ்நிலை சொல்ல காசு இல்லை என்கிட்ட. சரி நகையை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். ஒரே சவரம் தான் வச்சுது, மிச்சது ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரியில்லை, மலேரியா டைஃபாய்டு கண்டதும் வந்தது. இதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணேன். நான் தான் பார்க்க பாவடா சொன்னால நகை வச்சு என்ன காரணம் வைக்க முடியும்? இதுக்குதான் வச்சேன். இத பாருமா, இத பாருங்க, கண்டதெல்லாம் வந்தது இதுக்கு. இப்படிதான் இவர் பேசுறாரு. இவர் எப்படி பொண்டாட்டி பாப்பாரு? இத பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? டைஃபாய்டு, மலேரியா கண்டதெல்லாம் வந்தது இதுக்கு. இப்படிதான் பேசுறாரு இவர். இவர் கூட எப்படி இந்த பொண்ணை அனுப்புறது? அனுப்ப முடியாது. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை மேடம், என் குழந்தைக்கு தேவையான உங்களுக்கு நீங்க லாய்க்கு இல்ல இந்த பொண்ணை அவங்க கேக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய கேக்குறாங்க, நான் 5 வயசு ஆனோட பேசுறாரு. நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தை எங்க வீட்டுக்காருக்கு சரிங்க, ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களுக்கு புள்ள இருக்குல்ல, உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல, உங்க மருமகன் இப்படி பேசினா கேட்டுட்டு இருப்பீங்களா? நாங்களும் அதை வளர்ப்பு நல்லா வளர்த்துருக்கோம் மேடம். எங்களுக்கு வந்து அதுதான் எப்படி பேசுனாங்க பாருங்க. 5 வயசுல பெரிய குழந்தைக்கு டெஸ்ட் எடுப்பாங்களாம். எங்க வீட்டுக்காருக்கு பிறந்ததுன்னு நான் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்காரங்க நான் பேச கூட மாட்டேன். என்னன்னா இது லாயக்கு இல்லங்க, தேவையில்லாம நீங்க மாட்டிக்காதீங்க இதுல. ஏடா கூடமா பேசு. என்னன்னா இன்னும் அவங்க வீட்டுக்காரத்து நான் இது வந்து நீ தப்பா, நீ எல்லாமே தப்பா பண்ற. அதனாலதான் மேபி நேர்கள் நினைக்கலாம் நான் ஏன் இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறேன். சின்ன பையன் முதல் விஷயம். இன்னொன்னு வந்து அவர் வாயில இருந்து வரது வார்த்தைகளை எப்படி இவருக்கு மரியாதை கொடுக்க தோணும்? எனக்கு பிடிக்கல. மரியாதை கொடுத்து நீங்க வாங்க சொல்ல பிடிக்கல. இந்த ஒண்ணுக்கு தான் மேடம் இவங்க சித்தப்பா யாருமே கூட வரல மேடம். இவங்க ஒண்ணுக்கு தான் இப்ப நீங்க சொன்னீங்க அதேதான். சித்தப்பாவும் சரி யாருமே வரல. நான் சேர்த்து வைக்கிற வேலையாச்சா ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இவரோட இருந்தா அந்த பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டான். எத்தனையோ குடும்பங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோங்க. ஆனா இது ரொம்ப மோசம். உங்களால எந்த தொல்லையும் வரக்க கூடாது. உங்களுக்கு நைட்ல 1 மணி ஆனா கூட ஃபோன் பண்ணி அவங்க கூட படுத்து தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி. இல்ல நான் போய் சொல்லணுமா? குடும்பம் அழுவாதமா ஏமா? அந்த அளவுக்கு என்ன எப்படி எல்லாம் பேசிருக்காங்க தெரியுமா? அந்த 8 மாசத்துல நான் ஒவ்வொரு நாளும் மாவாட்டி வச்சுன்னு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. பாருமா, தனியா இரு, தனியா குழந்தைய பாத்துக்கோ. இப்பயும் தனியா தான் மேடம். 8 மாசம் அவங்க கூட நான் வரல. எங்க அம்மா கூட அதே வீட்ல தனியா இருக்கா. வீடு காலி பண்ணாலாச்சு அவங்க வருவாங்கன்னு கேட்டேன். என்னால வர முடியாது, கடன் எல்லாம் அடைச்சு. சரி, இப்போ உனக்கு அவரோட போய் வாழணுமா? இல்ல மேடம், விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்ல. நிச்சயமா நிச்சயமா இல்ல, வேண்டாங்க. நாங்க அப்படி யார்ட்டையும் சொல்றது கிடையாது. ஆனா இந்த கேஸ்ல அவர் பேசின விதம், அவர் நடந்துகிட்ட விதம் எல்லாமே தப்பா இருக்கு. இங்க உட்கார்ந்து அபாண்டமா அந்த பொண்ணு மேல இப்படி பேசுறாரு. கிளியரா தெரியறது. அண்ணிய பத்தி சொன்னதுனால அவங்க அக்காவை பத்தி அவர் பேசுறாருன்னு ரொம்ப கிளியரா தெரியாது. பழிக்கு பழி வாங்குறாராமா.
அவர் இன்னும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது. எழுதி கொடுங்க. அவர் என்னவோ பண்ணிக்கிட்டுமா, சட்டப்படி என்ன வேணுமோ விவாகரத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. கடன் இருக்கு மேடம் 1.5 லட்ச ரூபா கடன். யாரு பேர்ல இருக்க கடன்? நான் தான் மேடம் வாங்கி மகளிர் கொடுத்தேன். குழு மகளிர் குழுல வாங்கி சீட்டு போட்டு எடுத்து வேணான்னு சொன்னேன். நான் புருஷனை நம்பி அவர் கேட்கிறாருக்கா, நான் எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுக்கல தொழிலுக்கு போட்டு 10 பைசா நமக்கு தரல. திருப்பி 10 தருவாருக்கா. பைசா தரல. நீ 10 பைசா தரலன்னா நகைய ஒரு நெக்லஸை வந்து அடமானத்துல வச்சாங்க. அது 2 வருஷமா ஆயிடுச்சு. இதை மூட்டிடலாம்ப்பா, வேணாம் இதை மூட்டிட்டு வட்டி கட்ட முடியல, மாசம் 10,000 கட்டணும், கட்ட முடியல, இதை மூட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் இந்த லீஸுக்கு போறதுக்கோசம் ஆரம் நெக்லஸ் சரடு இதெல்லாம் 3த்தையும் வச்சு 1.5 லட்ச ரூபா லீஸ்க்கு வந்தோம். அது கூட இதுதான். வேணான்னு சொன்னோம். நான் வேணான்னு எவ்வளவு சொன்னேன். சரி, ஒரு விஷயம் பண்ணுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்ல மேடம் எவ்வளவு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு கொடுத்துருங்க. கவுன்சிலிங் வரையும் போயிட்டு ஏற்கனவே கொடுத்து கவுன்சிலிங் போயிட்டு வந்தோம். எங்களால ஒண்ணுமே போயிட்டு பண்ண ஒண்ணுமே முடியாது. பண்ண முடியாது. சித்தப்பா இல்ல, அந்த 1.5 லட்ச ரூபா பணத்துக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கோம் மேடம். ஒண்ணுத்துக்குமே ஒண்ணும். இப்ப இவர் சம்பாதிக்கிறாரா? இல்ல இல்ல மேடம், எதுவும் இப்போ சம்பாதிக்க. வேலை இல்லாம சுத்தின்னு இந்த வெறுப்புல தான் தண்ணி வச்சு. சரி, 1.5 லட்ச ரூபா கடன் எல்லாம் அந்த பொண்ணோட மண்டையில போடக்கூடாது. 17 சவரன் நகைக்கு அவ கேஸ் கொடுத்தாருன்னா நீங்க கம்பி என்ன வேண்டி இருக்கும்? லாஸ்ட் ஒரு தாலி தான். அந்த தாலி நான் சொல்ற கடனுக்கு காசு புருஷனே வேண்டாம் சொல்லிட்டா எதுக்கு தாலியை பத்தி பேச விடுமா? வாங்கி யாரு நான் வைக்கல, வச்சது நீ. நான் வச்சேன். சொல்றது கேளு. மேடம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் எல்லா இடத்துலயும் சேர் கடையில கேட்டு பார்த்தேன், யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீ வாங்க எத்தனை போய் வை. மாட்டேன். நானே ரோட்ல சுத்திட்டு வந்தேன், இது விற்க கூடாதுன்ட்டு. நகையை விட்டுடுமா, போனது போச்சு. பாருப்பா, நகையை பத்தி அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அந்த 1.5 லட்சம் கடனை அவர் தான் அடைக்கணும். அது வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டோம் மேடம். அவங்க தான் பண்ணணும். இந்த முடிவு பண்ணறதுக்கு எதுவும் இல்ல. கொடுத்துதான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே கடன் வாங்கி கொடுத்திருக்கா. 2 குழந்தைங்களை வச்சு பசங்களை அவ தான் பார்க்கணும். புரியுதுங்களா? நீங்க வேலை செஞ்சு அந்த கடன் அடையுங்க. அந்த கடனை எழுதி கொடுத்துடுங்க. நீங்க எழுதி வாங்கிங்க அவங்கள்ட்ட. அந்த கடனை நான் அடைச்சுக்கிறேன்னு அந்த பொறுப்பை அவர் எழுதி கொடுப்பாரு. சரிங்களா? உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாரு. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அதை பண்ணிடுங்க. நேர்களே, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபீல்டுக்கு போய் இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கும் போது அவங்கள கூட்டிட்டு நமக்கு ஃபேவராக வந்திருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்றதுக்காக போகும்போது எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் எதுக்காக பண்ணுறாங்க? எவ்வளோ பெண்களோட கண்ணீரை தொடச்சிருக்காங்க. அவங்க படுறது கஷ்டத்தை எல்லாம் பெருசு பண்ணாமல் இந்த மாதிரி உழைக்கிறாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். மக்கள் வந்து தீர்வு சொல்லணும். இந்த பொண்ணை வந்து இவரோட அனுப்பி வைக்கிறதுக்கு மனசே வரலைங்க. கொஞ்சம் கூட மனசு வரல. அவள் தனியாக வாழ கற்றுப்பா. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, பார்த்துப்பாங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்